ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ராகி கூழ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து கிண்ணத்தில் வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவில் வந்து ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ராகி மட்டும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருக்கும். அதனால ராகி மட்டும் வேண்டான்னா ஒரு கப் ராகி ஒரு கப் கம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பு மாவு ராகி மாவு ரெண்டையும் ஒரு கப் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ராகி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உப்பு போடாமல் இந்த மாதிரி கரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா புளிச்சு வரணும். நீங்கள் நாளைக்கு குடிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலே வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு செய்கிறதுக்கு வந்து நல்லா அந்த மாதிரி நுர பொங்கி புளிச்சு வரும். எதுக்காண்டி இப்படி செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறமும் அந்த ராகி வந்து நீந்து போகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்கிறது. பாருங்கள், நல்லா நுர பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கூழ் கிண்டிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து தண்ணியை வந்து ஹீட் ஆக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு கப் ராகிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து குருணை அரிசி வந்து சேர்த்துக்கலாம். பச்சரிசியை வந்து நல்லா 1-2 வந்து குருணை நம்ம ரவை பதத்துக்கு வந்து உடச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து போட்டு இதை வந்து ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு வந்து விட்டுறலாம். நம்ம இந்த அரிசி போடுறதுனால ராகி கஞ்சி குடிக்கிறப்ப வாயில் கடிபடுறப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அரிசியை வந்து நல்லா 1-2 உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நைஸாக வந்து உடச்சிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்து உடச்சி போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நார்மல் நீங்கள் வீட்டரிசி கூட போடலாம். இது வந்து ஒரு 3/4 பதம் வந்து வேகணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா 3/4 பதம் வந்து வெந்துருச்சு. அரிசி வந்து முழுசாக வேக வேண்டாம். ஏன்னா அடுத்து நம்ம வந்து மாவு வந்து ஊற்றுறப்ப அதில் பாதிவாசி வெந்துடும். அதனால் 3/4 பதம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்க வச்சுருக்க ராகி மாவு வந்து இதில் வந்து கலந்துடலாம். நீங்கள் ராகி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றுனோட்டியுமே பொங்கி வரும். அதனால் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு ஊற்றுங்க. ராகி மாவு ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து கெட்டி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வந்து வச்சுருக்கோம். ஒரு கப் ராகி மாவுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஒரு கப்புங்கிறது வந்து ஒரு 200-250 ml இருக்கும். இதை வந்து கை விடாமல் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி கீழே வந்து மாவு வந்து அப்படியே தங்கிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. நல்லா வாசமும் வருது. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு வந்து அந்த மாவு வந்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தொட்டியுமே வந்து கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாயிரும். ரொம்ப வந்து கெட்டி ஆக்க வேண்டாம். ஓரளவு கொஞ்சம் தளன்னு வந்து இருந்தாவே போதும். ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா வந்து இறுகுன மாதிரி இருக்கும். கைவிடாமல் வந்து லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தேவையான அளவு வந்து எடுத்து நல்லா வந்து கூழ் வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி விடாமல் இருக்குது. நம்ம இதுக்காண்டி தான் வந்து மாவு வந்து புளிக்க வச்சு போடுறோம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கரண்டி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு கரைக்கும் போதும் சரி கிண்டும் போதும் சரி உப்பு வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ குடிக்கிறோமோ அப்போ மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கூழ் பதத்தில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி இதில் வந்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய், மாங்காய், வத்தல் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ராகி கூழ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்படி தான் வந்து ராகி கூழ் வந்து பண்ணணும். உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ஹீட் அதிகம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கம்பு ராகி ரெண்டையும் கலந்து இதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.